for all of us. So, இவர் எங்களோட பேஷண்ட் மிஸ்டர் எக்ஸ். இவருக்கு 74 year old. 74 வயதாகும் இவருக்கு வந்து கடந்த சில மாதங்களாக நார்மல் ஆக்டிவிட்டீஸ்க்கு மூச்சு வாங்குதல், நார்மல் ஆக்டிவிட்டீஸ்க்கு சோர்வடைகிறது, இந்த மாதிரி ஒரு கம்ப்ளைண்ட்ஸ் இருந்தது. ஸோ இட் கிராஜுவலி ஸோ இது கிராஜுவலாக வர்சன் ஆகி when he came to our hospital, அவருக்கு கால் வீக்கம், மூச்சு திணறல், படுக்க முடியாத சூழ்நிலை, ஆக்சிஜன் லெவல்ஸ் கம்மியாக he came to our hospital. ஸோ when he came to our hospital, நாங்கள் இவரை பரிசோதித்து பார்த்ததில் அவருக்கு இருதயம் பலவீனமாக இருந்தது. ஸோ இவருக்கு இருதயத்திலிருந்து மெயின் பம்பிங் சேம்பர், லெஃப்ட் வென்ட்ரிக்கல்னு சொல்லக்கூடிய பம்பிங் சேம்பர்லேருந்து மொத்த உடம்புக்கு ரத்தத்தை எடுத்து செல்லக்கூடிய ரத்த குழாய் அயோட்டா, இது ரெண்டுத்துக்கும் நடுவில் இருக்கிற ஒரு வேல், அதுதான் அயோட்டிக் வேல். ஸோ இந்த வேல் சுருக்கம் அடைஞ்சிருந்தது. ஸோ இதுதான் இவரோட நோய் டயக்னோசிஸ், அயோட்டிக் ஸ்டெனோசிஸ். இது கூட இவருக்கு 20 வருஷத்துக்கு முன்னாடியே இவரோட ரத்த குழாய்களில் அடைப்புகள் இருந்தது. அந்த அடைப்புக்காக இவர் ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி செய்யப்பட்டவர். இது இங்கே மிகவும் இம்பார்ட்டண்ட்டான ஒரு டயக்னோசிஸ். இது கூட இவருக்கு துணை நோய்கள், டயபெட்டிஸ், ஹைப்பர் டென்ஷன், டிஸ்லிபிடீமியா அண்ட் பெரிஃபரல் ஆர்டீரியல் டிசீஸ், அதாவது ரத்த நாளங்களில் அடைப்புகள், கால் ரத்த நாளங்களில், கை ரத்த நாளங்களில், இது முன்னாடியிலேருந்து இவருக்கு இருக்கு. ஸோ இவரை எக்ஸாமின் பண்ணி பார்த்ததில்ல. ஸோ இவருக்கு தேவைப்படுற ஒரு ப்ரொசீஜர் வந்து என்னன்னா அயோட்டிக் வால்வ் ரீப்ளேஸ்மெண்ட். ஸோ அந்த பழுதான அயோட்டிக் வால்வை மாற்றி வைக்கக்கூடிய ஒரு சிகிச்சை இவருக்கு தேவைப்படும். ஸோ ஜென்ரலி when patients come like this, so we usually have a heart team approach. Heart team approachனா so cardiac surgeons, so our senior consultant Dr. Balasubramaniam sir, myself, I am from interventional cardiology. இது கூட we have இவரை ஒரு 40 வருஷமா வைத்தியம் பார்த்த இன்டர்னல் மெடிசன் ஸ்பெஷலிஸ்ட், பொது மருத்துவத்துறை ஸ்பெஷலிஸ்ட் டாக்டர் தாமஸ் ஜார்ஜ். இது கூட கார்டியாக் இமேஜிங் ஸ்பெஷலிஸ்ட், ரேடியாலஜிஸ்ட், கார்டியாக் அனஸ்தெட்டிஸ்ட், இவங்க எல்லாரும் சேர்ந்து இவருக்கு எந்த சிகிச்சை கொடுத்தா யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ரிஸ்க் கம்மியாக இருக்கும் அப்படின்னு டிசைட் பண்ணுவோம். ஸோ அந்த மாதிரி டிசைட் பண்ணதுல தான் இவருக்கு வந்து டிரான்ஸ்கெதீட்டர் அயோட்டிக் வால்வ் ரீப்ளேஸ்மெண்ட் ஆர் இம்ப்ளான்டேஷன், TAVR இல்லை TAVI என சொல்லக்கூடிய மினிமலி இன்வேசிவ் ப்ரொசீஜர் இவருக்கு உகந்தது அப்படின்ற ஒரு டிசிஷனுக்கு வந்தோம். ஸோ இதை வந்து ஜென்ரலாக தொட வழியா, அதாவது ஃபெமரல் ஆர்ட்ரி அப்படின்னு சொல்லக்கூடிய ரத்த நாளம் வழியா நாங்கள் ஜென்ரலாக பண்ணுறது உண்டு. ஸோ இது வந்து கன்வென்ஷனல் அப்ரோச். ஸோ இதை தாண்டி இப்போ இது வழியாக பண்ண முடியாத சில பேஷண்ட்ஸ்க்கு we opt for alternate access TAVR, அதாவது வேற ரத்த நாளம் வழியா பண்ணக்கூடிய ப்ரொசீஜர். ஸோ இதுதான் ஆல்டர்னேட் ஆக்சஸ் TAVRன்னு சொல்லக்கூடியது. ஸோ இவருக்கு என்னன்னா காலில் இருக்கிற 2 ரத்த குழாயிலுமே அடைப்புகள், வலது தொடையில் இருக்கிற ரத்த குழாயில 100% அடைப்பு இருந்தது, இடது தொடையில் இருக்கிற ரத்த குழாயில 90% அடைப்பு இருந்தது. ஸோ இந்த 2 ஆப்ஷனுமே இவருக்கு இல்லை. ஸோ அடுத்த ஆப்ஷன் என்ன அப்படின்னு பார்க்கும்போது இந்த செகண்ட் மோஸ்ட் காமன்லி டன் ரூட் இஸ் த்ரூ டிரான்ஸ்கெரோட்டிட், அதாவது மூளைக்கு செல்லக்கூடிய ரத்த குழாய் வழியாக பண்ணக்கூடிய ஒரு ப்ரொசீஜர். பட் இவருக்கு துரதிருஷ்டவசமாக அந்த ரத்த குழாயிலையும் ஆல்மோஸ்ட் ஒரு 80% calcific அடைப்புகள் இருந்தது. ஸோ ஸோ இந்த ஆப்ஷனும் இவருக்கு இல்லாததுனால தேர்ட் ஆப்ஷன் ஜென்ரலாக என்ன பண்ணுவோம்னா வயிற்று பகுதியில் இருக்கிற அயோட்டாவை அதுக்கு பக்கத்தில் இருக்கிற இன்ஃபீரியர் வீனகவா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ரத்த குழாய் வழியாக போய் பங்க்சர் பண்ணி மேலே கொண்டு போய் வேல்வை இம்ப்ளான்ட் பண்ணுவோம். ஸோ அதுக்கு பேர் டிரான்ஸ்கேவல் அப்ரோச். ஸோ இந்த அப்ரோச்சும் இவருக்கு பண்ண முடியாது, ஏன்னா இவரோட வயிற்று பகுதியில் இருக்கிற ரத்த குழாயிலையும் பயங்கரமான கால்சியம் படிமானம் இருந்தது. ஸோ இவருக்கு கடைசி ஆப்ஷன் கை வழியாக போகிற ரத்த குழாய். ஸோ அப்படி பார்க்கும்போது இடது கை வழியா போற ரத்த குழாய் தான் ஒரு சிம்பிள் அண்ட் சேஃபான ப்ரொசீஜர். இது நம்ம இந்தியாவில் உலகத்தில் நிறைய இடத்துல பண்ணியிருக்காங்க. இட் ஹஸ் பீன் பப்ளிஷ்ட் இன் நியூஸ் பேப்பர்ஸ் ஆல்சோ. ஸோ லெஃப்ட் ஆக்சிலரி ஆர்டரி TAVR. ஸோ இது வந்து இவருக்கு ஏன் பண்ண முடியலன்னா இவரோட இடது ரத்த குழாயோட லூமினல் டயாமீட்டர் இட் வாஸ் ஆல்மோஸ்ட் அரௌண்ட் 6. ஸோ ஒரு பார்டர் லைன் ஒரு
பார்டர்லைன் கிரைட்டீரியால இருந்தது. அண்ட் மோர் இம்பார்ட்டன்ட்லி இவருக்கு பைபாஸ் பண்ண ரத்த குழாய் இந்த வழியாக தான் போயிட்டு இருந்தது. ஸோ லீமா டு எல்ஏடி அப்படிங்கிற கிராஃப்ட். ஸோ இவரோட ஹார்ட் ஃபங்க்ஷன் ஏற்கனவே பலவீனமாக இருந்ததுனாலையும் இது வழியாக இந்த ரத்த குழாய் போகிறதுனாலையும் இது வழியாக பண்ணுறது ரொம்ப ரிஸ்க். அண்ட் இஃப் த வெசல் கெட்ஸ் காம்ப்ரமைஸ்ட், ஸோ அந்த கிராஃப்ட் காம்ப்ரமைஸ் ஆச்சுன்னா ஹீ மே நாட் சர்வைவ் ஆன் டேபிள். ஸோ எங்களுக்கு இருந்த ஒரே ஒரு ஆப்ஷன் வலது தோள்பட்டை கீழே இருக்கிற ரத்த குழாய், ஆக்சிலரி ஆர்டரி. ஸோ இது வழியாக போய் இவருக்கு இந்த நவீன சிகிச்சை முறை TAVR அப்படிங்கிற ரத்த குழாய் மூலியமா போய் we have implanted a valve in this patient. ஸோ இது ஏன் அப்படி ரொம்ப ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தா இது வந்து டெக்னிக்கலி வெரி டிமாண்டிங். ஏன்னா அந்த ரத்த குழாய் வந்து இட் இஸ் நாட் வெரி ஸ்ட்ரெயிட். ஐ கேன் ஷோ யூ பிக்சர்ஸ். ஸோ இது வந்து டார்ச்சுவஸாக இருக்கும். ஸோ அண்ட் அதை வந்து நம்ம ஹார்ட்டுக்குள்ளே எடுத்துகிட்டு போய் அக்ராஸ் தி அயோட்டா அலைன் பண்ணுறதும் இட் இஸ் டெக்னிக்கலி டிஃபிகல்ட். So this we have done very successfully. Our procedure was proctored by Dr. Gopala Murugan. He helped us throughout the procedure. தெரிஞ்சதுதான் இது ஏற்கனவே அனிமேஷன் யூடியூப்ஸ் எல்லாத்துலேயுமே இருக்கிறது. ஸோ தொட வழியாக ரத்த நாளம் மூலியமா வால்வை கொண்டு போய் அயோட்டிக் வால்வ் இருக்கிற இடத்துல, அடைப்பு இருக்கிற இடத்துல பலூன் மூலியமாவோ இல்லை செல்ஃப் எக்ஸ்பேண்ட் ஆகிற வால்வையோ இம்ப்ளான்ட் பண்ணி டிப்ளாய் பண்ணுறது தான். ஸோ இங்கே தான் இது தொட வழியாக ரத்த குழாய் மூலயமா இந்த கெத்தீட்டரில் இம்ப்ளான்ட் பண்ண வால்வை எடுத்துகிட்டு போகிறோம். எடுத்துகிட்டு போய் ஸோ இதை வந்து கரெக்டான இடத்துல பொசிஷன் பண்ணி ஹார்ட்டை டெம்பரவரியாக ஹை ரேட்ஸில் பேஸ் பண்ணுவோம். அதாவது ஹார்ட்டை ஃபிப்ரிலேட் பண்ண வைக்கிறோம். அது எதுக்காகனா அயோட்டிக் ப்ரெஷர்ஸை கம்மி பண்ணுறதுக்காக, நியர் கார்டியாக் அரெஸ்ட் மாதிரி ஒரு சுச்சுவேஷனை கிரியேட் பண்ணி we deploy the valve. ஸோ இதுதான் நார்மல் TAVR ப்ரொசீஜர். திஸ் எவ்ரி ஒன் ஆஃப் அஸ் நோ. இதை வந்து 2002 ஃப்ரான்ஸில் டாக்டர் ஆலன் கிருபர்ன்றவர் பண்ணார். அண்ட் ஒரு டீகேட் லேட்டர் 2011-12 இந்தியாவில் இதை பண்ணிக்கிட்டு இருக்கோம். 2015 ரொம்ப பரவலாக பண்ணுறோம். ஸோ இப்போ இவருக்கு இந்த ஒரே ஒரு ஆப்ஷன் இருக்கிறதுனால வாட் வி டூ இஸ் வி டூ அ 3D பிளானிங். ஸோ இந்த மாதிரி இவரோட சிடி ஸ்கேன், ரத்த குழாயை சிடி ஸ்கேன் மூலயமா ஸ்கேன் பண்ணி அதை 3Dயாக ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணி, ஸோ இன்ஃபேக்ட் ஏஐ ஆல்சோ ஹெல்ப்ஸ் ஹியர். விர்ச்சுவல் டேவர்னு சொல்லுவோம். அதாவது ஏஐ மூலியமா பண்ணாமையே பேஷண்ட்டுக்கு மேலே பண்ண மாதிரி ஒரு ஸ்டிமுலேஷன். இட் இஸ் ஸ்டில் எவால்விங், பட் வி ஹவன்ட் கம்ப்ளீட்லி காட் அன் அப்ரூவல் ஃபார் ஆல் திஸ். ஸோ இது மூலியமா இவருக்கு இந்த மாதிரி ஒரு வெசலை ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணி இதை எடுத்துட்டு போக சாத்தியமா என்னெல்லாம் காம்ப்ளிகேஷன்ஸ் வரும் அது எல்லாத்தையும் பிளான் பண்ணி then we executed in this patient. So the final result was successful. And இந்த வலது தோள்பட்டை ரத்த குழாயில் ஒரு துளை போட்டு எடுத்துட்டு போனோம் இல்லையா. ஸோ ஜென்ரலி அதை வந்து க்ளோஸ் பண்ணுறது சம்டைம்ஸ் வந்து இது வரைக்கும் பெர்குட்டேனியஸாக கம்ப்ளீட்டாக யாரும் பண்ணதில்லை. ஸோ சர்ஜன்ஸ் கட் டவுன் and then they give the artery to us and then we take in the sheath. பட் இதை வந்து நாங்கள் என்டையர்லி பெர்குட்டேனியஸாக பண்ணோம். ஸோ இந்த துளை போட்ட இடத்த ஒரு கவர்ட் ஸ்டென்ட், கிராஃப்ட்னு சொல்லக்கூடிய ஒரு ஸ்டென்ட் போட்டு இந்த துளையை க்ளோஸ் பண்ணிட்டோம். Everybody, my name is A.K. Rangarajan. I came to know about this hospital through my doctor Thomas George only. Then I was admitted. My treatment was done by all the doctors in a very good manner. I am now recovering well. I feel more comfort now than earlier. Thanks to all the staff, nurses, even doctors who all helped us to recover my health. This is a good hospital and I recommend for everybody in this world. டாக்டர் பாலமுருகன், SRM Prime மருத்துவமனையில் இருதய சிறப்பு மருத்துவராக இருக்கேன். இவர் எங்களோட சீனியர் கன்சல்டன்ட் டாக்டர் பாலசுப்ரமணியம். இவர் வந்து இருதய அறுவை சிகிச்சை மருத்துவராக இருக்கார். இவர் எங்களோட பேஷண்ட் மிஸ்டர் ரங்கராஜன், 74 வயதானவர். இவருக்கு இருதயத்தில் அயோட்டிக் வால்வ் என சொல்லக்கூடிய ஒரு இம்பார்ட்டண்ட்டான வால்வ் வந்து சுருக்கத்தோட எங்ககிட்ட வந்தார். அயோட்டிக் ஸ்டெனோசிஸ் அப்படின்னு சொல்லி இருதயம் பலவீனமாக இருந்து மூச்சு திணறலோட எங்களோட மருத்துவமனைக்கு வந்திருந்தார். ஸோ இவருக்கு எந்த சிகிச்சை முறை
ஆப்டாக இருக்கும் அப்படின்னு ஹார்ட் டீம் அப்ரோச்னு சொல்லுவோம். ஸோ கார்டியாலஜிஸ்ட், கார்டியோதொராசிக் சர்ஜன், கார்டியாக் அனஸ்தட்டிஸ்ட், கார்டியாக் இமேஜிங் ஸ்பெஷலிஸ்ட், கார்டியாக் இன்டென்சிவிஸ்ட், அதுக்கப்புறம் ரேடியாலஜிஸ்ட் அண்ட் இன்டர்னல் மெடிசன் ஸ்பெஷலிஸ்ட், இவங்களை கொண்ட ஒரு குழு. இவங்க எல்லாருக்கும் இவரோட கேஸ் ஹிஸ்ட்ரி அண்ட் டயக்னோசிஸ் எல்லாம் டிஸ்கஸ் பண்ணி இவருக்கு ஒரு தகுந்த சிகிச்சை வந்து அயோட்டிக் வால்வ் ரீப்ளேஸ்மெண்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய TAVR, மினிமல் இன்வேசிவ் சர்ஜரி, TAVR தான் இவருக்கு இந்த உகந்தது அப்படின்னு ஒரு முடிவெடுத்து இவருக்கு அந்த ப்ரொசீஜர் பண்ணோம். ஸோ ஜென்ரலாக TAVR அப்படிங்கிற ப்ரொசீஜர் தொட வழியாக இருக்கிற ரத்த நாளம் மூலியமாக வேல்வை கொண்டு போய் இம்ப்ளான்ட் பண்ணக்கூடிய ஒரு சிம்பிள் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் ப்ரொசீஜர். இவருக்கு 2 தொடைகள்லையுமே ரத்த நாளங்களில் 90-100% அடைப்பு இருந்ததுனாலையும், அப்புறம் இவரோட மெயினான வயிற்று பகுதியில் இருக்கிற அயோட்டா அதுலேயுமே கால்சியம் படிமானம் இருந்ததுனால டிரான்ஸ்கேவல் அப்ரோச் பண்ண முடியாததுனாலையும், அப்புறம் மூளைக்கு போகிற ரத்த குழாய் கரோட்டிட் ஆர்ட்ரி அதுலேயுமே 90% அடைப்பு கால்சியம் படிமானம் இருந்ததுனால அந்த வழியும் இவருக்கு இல்லாததுனால இவருக்கு ஒரே வழி இவருக்கு இருந்தது கை வழியாக எடுத்துகிட்டு போகக்கூடிய ரத்த குழாய் மட்டும்தான். ஸோ இப்போ இவருக்கு 25 வருஷத்துக்கு முன்னாடியே இருதய ரத்த குழாயில் அடைப்பு ஏற்பட்டு பைபாஸ் சர்ஜரி பண்ணதுனால இடது பக்கம் இவருக்கு அந்த பைபாஸ் கிராஃப்ட் போகிறதுனாலையும் அந்த ரத்த குழாயின் டயாமீட்டர் ஆல்மோஸ்ட் பார்டர் லைனில் இருந்ததுனாலையும் நாங்கள் இவருக்கு வலது தோள்பட்டை ரத்த குழாயை சூஸ் பண்ணோம். ஸோ வலது தோள்பட்டை ரத்த குழாயில் என்ன ப்ராப்ளம்னா அதோட கோர்ஸ் ஆஃப் தி ஆர்ட்ரி, அதாவது அது வந்து ஒரு டார்ச்சுவஸ் வளைந்து நெளிந்து போகக்கூடிய ஒரு ரத்த நாளம். அண்ட் அதை கொண்டு போய் அது வழியாக கொண்டு போய் வால்வை உள்ளே பொருத்தும் போது அந்த அலைன்மெண்ட் கோஆக்சியாலிட்டின்னு சொல்லுவோம். ஸோ அந்த அலைன்மெண்ட் இது ரெண்டுமே த பிக்கஸ்ட் problems, challenges during the procedure. So இந்த ரெண்டுமே we had tackled well and we did the procedure. The procedure was successful and patient இப்ப he has come for follow up and he is doing extremely well. India's first student, sir. What is message you want to give to? ஸோ இந்த ப்ரொசீஜர் இந்தியாவிலேயே முதல் முறையாக வலது தோள்பட்டை ரத்த குழாய் வழியாக என்டையர்லி பெர்குட்டேனியஸ், அதாவது சர்ஜிக்கல் கட் டவுன் இல்லாமல் துளை போட்டதுலேருந்து துளையை மூடுற வரைக்கும் என்டையர்லி பெர்குட்டேனியஸாக இந்த ப்ரொசீஜர் செஞ்சுருக்கோம். ஸோ ஒரு வழி மூடப்பட்டால் இன்னொரு வழி திறக்கும் மெடிசனில். ஸோ வென் தெர் இஸ் நோ ஆக்சஸ் வி கிரியேட் அன் ஆக்சஸ் டு என்டர் இன் டு தி ஹார்ட். ஸோ இந்த மாதிரி ஹை ரிஸ்க் பேஷண்ட்ஸ்க்கு இந்த மாதிரி ஒரு நவீன சிகிச்சை முறை nowadays it is possible. So now the fast evolving is artificial intelligence in every field. So எங்களோட ஃபீல்ட்லையும் we still use. So it helps in precision. ஸோ இவரோட ப்ரீ ப்ரொசீஜர் பிளானிங், ஸோ இவரோட காம்ப்ளிகேஷன் ப்ரெடிக்ஷன், அதுக்கப்புறம் விர்ச்சுவல் டேவர்னு சொல்லக்கூடிய இவரோட ப்ரொசீஜரை சிமுலேட் பண்ணி என்னெல்லாம் ப்ராப்ளம்ஸ் வரலாம் அப்படின்னு பார்த்து இவருக்கு வந்து இட் வாஸ் ஹெல்ப்ஃபுல் இன் பிளானிங் த அண்ட் எக்ஸிக்யூஷன் ஆஃப் த ப்ரொசீஜர்.